பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 10வது வார நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அன்அஃபீஷியல் ஓட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முறை வெறும் 7 பேர் தான் நாமினேட் ஆயிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நாமினேஷன் ப்ரீ பாஸ், அதாவது ரெட்ரோ சினிமா டீம் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கினதுனால அவங்க யாருமே நாமினேஷனுக்கு வரல. ஸோ மாடர்ன் சினிமாவில் இருக்கிற விஜே பார்வதியை தவிர மற்ற எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வாரம் இதிலிருந்து யார் எலிமினேட் ஆக போகிறாங்க, யார் சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் இடத்துல வழக்கம் போல் கானா வினோத் அவர்கள் தான் இருக்கிறாங்க. 30.27 வாக்கு சதவீதத்தோட முதல் இடத்துலையும், கம்ருதீன் 18.5 வாக்கு சதவீதத்தோட இரண்டாவது இடத்துலையும், சாண்ட்ரா 17.01 வாக்கு சதவீதத்தோட மூன்றாவது இடத்துலையும், சபரி 16.66 வாக்கு சதவீதத்தோட நான்காவது இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 4 பேர் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு அடுத்ததாக 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்க 3 பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல தற்சமயம் எஃப்ஜே 6.56 வாக்கு சதவீதத்தோடையும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல வியானா 6.34 வாக்கு சதவீதத்தோடையும், கடைசி இடமான 7வது இடத்துல ரம்யா 4.66 வாக்கு சதவீதத்தோடையும் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ரம்யா எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வாரம் இதுதான் சொல்கிறேன், ஆனால் எலிமினேட் மட்டும் ஆக மாட்டேங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.